ரைட், நாலாவது கேள்வி நீங்க ஒரு பெராக்சி நைட்ரிக் அமில மூலக்கூறின் சோ அதுல சூத்திரம் பிராக்கெட்ல தந்திக்கிறாங்க. இவ்வாறான ஒரு சூத்திரம், இது HNO4 கட்டமைப்பு. சரி, HNO4 கட்டமைப்பு வரையத்தக்க உறுதியற்ற, தெளிவா விளங்கிக்கோங்க, இங்க கேட்டது உறுதியற்ற, உறுதியானது இல்லை. சோ உறுதியற்ற லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை. சோ உறுதியற்ற கட்டமைப்புகள் என்னவெல்லாம் இருக்குதுன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? முதல்ல இதுக்கு உரிய லூயிஸ் கட்டமைப்புகளை நீங்க தெளிவாக்கிக்கோங்க. எப்படி லூயிஸ் கட்டமைப்புக்கிறது? முதலாவது இதுல கோட்டு கட்டமைப்பு, அதாவது பொதுவான ஸ்ட்ரக்சரை கீறிக்கொள்வோம். அதுக்கு பிறகு டபுள் பாண்ட் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளும். சரியா? உதாரணத்துக்கு நான் இன்னொரு கட்டமைப்பு கீற போறேன். இது எப்படியான கட்டமைப்புண்டா, இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துக்குது. சோ இங்க டபுள் பாண்ட் வந்துக்குது. இந்த டபுள் பாண்டை நான் இங்க போடுறேன், இந்த டபுள் பாண்டை நான் இங்க போடுறேன். இங்க போட்டா இந்த கட்டமைப்பு இப்படி வரப்போகுது, இங்க ஒரு பிளஸ் வரப்போகுது, இப்படி வரப்போகுது. சரியா? அப்ப நான் இதுல செஞ்சது இந்த டபுள் பாண்டை இங்க போட்டேன். சரியா? ரைட். அடுத்த கட்டமைப்பு, இந்த டபுள் பாண்டை நான் இங்க நிக்கல போட போறேன். சரியா? இந்த டபுள் பாண்டை இங்க உள்ளது இந்த இடத்துல போட போறேன். இது எப்படி வரும்னு பார்ப்போம். சரியா? ரைட். முதலாவது பொதுவான கட்டமைப்பை கிரிக்கும். சரியா? ரைட். இப்ப இங்க இருந்ததை நான் இங்க போட்டுறேன். இங்க போட்ட உடனே இப்ப ஏற்றங்களை குறிக்கும். இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு பிளஸ், இங்க ஒரு பிளஸ், இப்படி வரப்போகுது. சரியா? இப்ப செய்யலாம், இங்க உள்ள பொண்டு, இப்ப அடுத்த கட்டமைப்பு இங்க உள்ள பொண்டு இங்க தூக்கி போடலாம். சோ பொதுவான கட்டமைப்புக்கு இருங்க, பொதுவான கட்டமைப்புக்கு இருங்க. இப்ப என்ன நடக்க போகுது, இங்கனிக்குள்ள பொண்டு வரப்போகுது. இங்கனிக்குள்ள பொண்டு வந்தா இந்த இடத்துல ஒரு பிளஸ், இங்க ஒரு பிளஸ், நைட்ரஜனுக்கு போகணும் உறுதி. சோ இந்த இடத்துல ஒரு மைனஸ், இந்த இடத்துல ஒரு மைனஸ். சோ இப்படி ஒரு கட்டமைப்பு வரலாம். சோ இங்க டபுள் பாண்ட் போடலாமான்னு பார்ப்போம். எனக்கு 2 இலத்திரன் தான் வரலாம், அதை விட கூட இலத்திரன்கள் வர இயலாது. இந்த இடத்துல 2 இலத்திரன் பூர்த்தி. சோ அன்னைக்குல பொண்டு வர இயலாது, டபுள் பாண்ட் வர இயலாது. சோ இவ்வாறான இந்த 4 கட்டமைப்புகள் தான் HNO4 கீக்குது. சரி, 4 கட்டமைப்புகள் தான் HNO4 கீக்குது. இதுல உறுதியற்ற கட்டமைப்பு கிடைக்கிறாங்க. சரியா? உறுதியற்ற கட்டமைப்பு எப்படி பார்க்கிறது? உறுதியற்ற கட்டமைப்பு பார்க்கிறதுக்கு நாங்க பொதுவான ஒரு ஐடியாவை நான் சொல்றேன். பொதுவான ஐடியா என்ன, ஏற்றங்கள் அதிகமா இருக்கும். அந்த ஏற்றங்கள் அருகருகே இருந்தா அந்த கட்டமைப்பு உறுதியற்ற கட்டமைப்பு. இங்க பாருங்க, ஏற்றங்கள் 2 ஏற்றங்கள் இது. ஓகே. இங்க பாருங்க, ஏற்றங்கள் 2 இருக்குது. சோ அதுவும் ஓரளவு ஓகே. இந்த இடத்துல பாருங்க 4 ஏற்றங்கள் இது. ஏற்றங்கள் அருகருகே இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பிளஸ்ஸையும் பாருங்க, ரெண்டும் அருகருகே இந்த மைனஸையும் பாருங்க, அருகருகே இவ்வாறான ஏற்றங்கள் அருகருகே வந்தா அது உறுதியற்ற கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புகள்ல அருகருகே ஏற்றம் இந்த கட்டமைப்பு. சோ இது ஒரு உறுதியற்ற கட்டமைப்பு. இங்கேயும் பாருங்க அருகருகே ஏற்றம் வந்துக்குது. சோ இதுவும் ஒரு உறுதியற்ற கட்டமைப்பு. இங்க பாருங்க ஏற்றங்களோட அளவு இதை ஒப்பிடும்போது குறைவு. சோ இது உறுதியான கட்டமைப்புன்னு நாங்க எடுக்கலாம். சரியா? இதாங்க வரையக்கூடிய உறுதியான கட்டமைப்பு. இதுவும் இந்த 2 கட்டமைப்புகள் தான் உறுதியான கட்டமைப்புகள். சோ HNO4க்கு உறுதியான கட்டமைப்பு 2 இருக்குது, உறுதி அற்ற கட்டமைப்பு 2 இருக்குது. சோ நீங்க இந்த இடத்துல உறுதியான கட்டமைப்பு படி ஆன்சர் போட்டாலும் சரியா தான் வரப்போகுது. சோ இங்க நீங்க தெளிவாய்க்கணும், இங்க கேட்டது உறுதியற்ற கட்டமைப்புகள் 2 இருக்குது. சோ இந்த கட்டமைப்பும் சோ நீங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுப்பீங்க 2வது ஆன்சர். சோ 4வது கேள்விக்கு 2வது ஆன்சர். சரியா? அப்ப நீங்க லூயிஸ் கட்டமைப்புல இதை மட்டும் இந்த கேள்வியோட முடிச்சு கொள்ளாம நீங்க இது ரிலேட்டடா பாஸ்ட் பேப்பர்ல லூயிஸ் கட்டமைப்புகளை கீறி பார்த்து அதுல நீங்க ஒரு தெளிவான ஐடியாவை நீங்க எடுத்துக்கோங்க.